1971 இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 60 ஆண்டுகள், அதாவது வந்து நம்ம திமுக வந்து ரைஸ் ஆன பீரியட்ல இருந்து காங்கிரஸ் பொதுவா வந்து திராவிட கழகங்கள் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. யாரு துரோகி, நீங்க துரோகியா நான் துரோகியா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? யாரு துரோகி? உண்மையா மக்கள் வந்து உண்மையில அந்த குழப்பத்துல மக்கள் இதை வந்து எல்லாமே இந்த தோற்றத்தையும் காட்சியும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. ரைட்டா? அரசியல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மக்களுக்காக தான் வந்து அரசியல். இல்லைங்க, கூட்டணி மதசார்பற்ற கூட்டணின்றனாலதான் அவங்க வந்து சரிங்க. நீங்க ஏங்க அவ்வளவு, நான் என்ன சொல்றேன், தேமுதிக வந்து 0.43% இருக்கிற ஒரு கட்சி. அவங்கள வந்து நீங்க வந்து சிவப்பு கம்பளம் வந்து விரிச்சு நீங்க வந்து அவங்கள வந்து வர வச்சு அவங்க வந்து டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க. ராஜ்யசபா இப்போ நான் ரிசைன் பண்ணேன்னு வந்து எல்கே சுதீஷ் சொல்றாரு. நீங்க சொல்ல வேண்டியதானே ரிசைன் பண்ணுங்க, நாங்கள் சீட் தரமாட்டோன்னு சொல்லுங்க. ஏன் நீங்க 10 சீட் தரீங்க? உங்க கூட இருந்த விசிகா எவ்வளோ வருஷமா பயணம் பண்றாங்க? நீங்க ஏன் அவங்களுக்கு வந்து 10 சீட் கூட கொடுக்கல? அப்போ விசிகாவோட தேமுதிக ஸ்ட்ராங்கான பார்ட்டியா? காங்கிரஸ் கேட்ட சீட்டு 28 சீட்டு கொடுத்துட்டாங்களே டிஎம்கே. ஏங்க காங்கிரஸ் கேட்டது 28 இல்லைங்க, அதிகமா கேட்டாங்கங்க. காங்கிரஸ் 35க்கு மேல கேட்டாங்க. காங்கிரஸ் கேட்ட சீட்டை கொடுக்கல, 35க்கு மேல கேட்டாங்க. காங்கிரஸ் 60 சீட்டுகள் 132 சீட்டுகள்லாம் வந்து கண்டெஸ்ட் பண்ண காலங்கள் உண்டு. நான் சொல்றது புரியுதா? 102 சீட்டுகள்லாம் வந்து கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க வந்து கூட இருக்க கட்சிகள்லாம் வந்து நீங்க அப்படியே வந்து கூடயே வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நீங்க வந்து அவனை வந்து பிச்சைக்காரன் ஆக்கிடுவீங்க. இன்னைக்கு பாருங்க, மனிதநேய மக்கள் கட்சிக்கு வந்து நீங்க அவங்க சொந்த சின்னத்தை நீங்க கண்டெஸ்ட் பண்ண விடல. நீங்க வந்து வைகோ வந்து அவர் எவ்வளவு பெரிய ஒரு பார்லிமெண்டோட டைகரா இருந்தாரு. அவர் வந்து வெளியே வரும்போது கட்சி வந்து மதிமுக எவ்வளவு வந்து எழுச்சியான கட்சியா இருந்தது. இன்னைக்கு மதிமுக நிலைமை என்ன இருக்கு? என்னாச்சு? அவரால் ஆச்சா? அவர் இல்ல. இந்த திமுக கூட கூட்டணி இருக்க எல்லா கட்சியும் வந்து கூட்டணி கட்சியை கூட வச்சு அழிச்சிடுவாங்க. இது தெரிஞ்சு ஏன் சார் இத்தனை நாள் அந்த கூட்டணி இல்ல? நீங்க நாங்க வந்து சென்ட்ரல் பார்ட்டிங்க, நாங்க பிஜேபி கூட கூட்டணி போக முடியாதுங்க. பிஜேபி கூட அதிமுக கூட்டணி போச்சா நாங்க எப்படி பிஜேபி கூட கூட்டணி போக முடியும்? எங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அப்போ அரசியல்ன்றது எப்படின்னா வந்து ஒரு செக்யுலர் ஐடியாலஜி இருக்குன்னா செக்யுலர் ஐடியாலஜி கூட தான் ஒர்க் பண்ணும். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு சில இடங்கள்ல ஒர்க் பண்ணி தான். ரெண்டு பேருமே இப்ப மதசார்பற்ற கட்சி. நாங்க வந்து சனாதன திமுகவும் சரி, இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அசம்பிளிலேயே வந்து சட்டசபை அந்த வாக்கெடுப்பு அப்பவே வந்து அவர் என்ன சொன்னார்னா, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு தான் அவரோட முதல் உரையிலேயே பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஏன் வந்து அப்ப காங்கிரஸை தவிர வேற எதுவும் கட்சி இல்லை. இப்ப நீங்க பிஜேபியில சேர்ந்து நீங்க கூட்டணி வச்சு நீங்க சனாதனத்தை ஒழிக்க முடியாது. அப்புறம் ஏன் வந்து இவ்வளவு துரோகம்ன்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசி அப்புறம் இனிமே கூட்டணி நீங்க திமுக இவ்வளவு பேசினாங்கல்ல, திமுக இவ்வளவு பேசினாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நாங்க தான் வந்து போயிட்டு நீங்க வந்து முட்டு கொடுங்க தாவேக்காக ஆட்சி அமைக்குதுன்னு சொல்றாங்க. எம்கே பேபி வந்து அவர் சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு, இந்த மாதிரி வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து என்னது கொல்லப்புற வாசல்ல வந்து வழியா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இது பண்ணி போறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை சப்போர்ட் பண்ண முடியுமா? கூட்டணி கேட்டாங்க. அப்படி ஒருவேளை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகள் தேவைப்படாம இருந்து இவங்க 2 பேர் இருக்கிற நம்பர்ஸே போதுமான அளவுக்கு நம்பர்ஸ் இருந்தா இவங்களே ஆட்சி அமைச்சிருப்பாங்கல்ல. அவங்க எதுக்கு வந்து கம்யூனிஸ்டை கேட்கறாங்க? அப்போ இங்க என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயார். இதெல்லாம் தாண்டி இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க இல்லையா, இதுல ஃப்ளோர் டெஸ்ட் பண்றாங்களா, மோஷன் கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல நீங்க ஏன் ஓட் போடல? நீங்க எதிராக ஓட் போடணும்ல. நீங்க சொல்றீங்கல்ல 130 சீட்ஸ்ல வந்து மக்கள் வந்து உங்களுக்கு எதிராக ஓட் போட்டிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. மக்கள் அவங்களுக்கு எதிராக ஓட் போட்டிருக்காங்க தாவேக்காக. அப்ப மக்கள் போட்ட ஓட்டத்தை வாங்கிட்டு நீங்க உள்ள வந்தீங்க. நீங்க வந்து தாவேக்காக்கு எதிராக ஓட்டு போடல, எதுக்கு வெளிநடப்பு செஞ்சீங்க? அதோட அர்த்தம் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. திமுக சொல்லுங்க, ஸ்டாலினை சொல்லுங்க, இல்ல இவரை சொல்லுங்க, உதயநிதி. ஏன் நீங்க வெளிநடப்பு செஞ்சீங்க? நீங்க அந்த 57 சீட்டை எதிராக தானே ஓட்டு போட்டுருக்கணும். நின்று உள்ள உட்காந்து எடப்பாடியார் போட்டார்ல, 22 சீட் வந்து எதிராக ஓட்டு போட்டார்ல, நீங்க ஏன் போடல? 3வது கட்சியா இருக்கிற எடப்பாடியார் போடுறாருன்னா நீங்க ஏன் போடல? பிஜேபி நியூட்ரலா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபியை கதையை விடுங்க, அது ஒத்த சீட்டு கட்சி. அந்த ஒத்த சீட்டு கட்சி பத்தி பேசாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், இவங்க ஏன் போடல? இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு எந்த மீடியால சொன்னாங்க சொல்லுன்னு எனக்கு தெரியாது. அதாவது வந்து அதிமுக வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பங்கெடுத்தாங்க, சரியா? அதுல வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்புல வந்து ஒரு 25 பேர் வந்து கட்சிக்கு எதிராகவே வந்து கொரோனாவோட உத்தரவுக்கு எதிராகவே ஓட்டு போட்டாங்க. 22 பேர் வந்து கட்சிக்கு சார்பா ஓட்டு போட்டாங்க. ஒருவேளை திமுக வெளிநடப்பு செய்யாம உள்ளே இருந்து வாக்கு போட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏக்கு மேல வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுறது தயாரா இருந்தாங்க. அந்த பயத்தினாலதான் இவங்க வந்து வெளியே போனாங்க. தாவேக்காக்கு திமுகவுக்குள்ளேயும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்போ நீங்க மாற்று கருத்தே இல்லை. ஏன் உங்களுக்கு இது? இந்த கட்சியை வந்து வெளியில தான் வந்து ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு அதிமுகல இருந்து 3 பேர் ரிசைன் பண்ணாங்க. 4வது ஆளு எசக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னைக்கு ரிசைன் பண்றாரு. திமுக இருந்து ரிசைன் பண்ணி தாவேக்காக்கு ஆட்சேபடுறது வந்து
இப்போ நீங்கள் உங்கள் துரோகி இந்த சண்டையில் வந்து இந்த இதை விட்டுட்டீங்க. ஏன்னா இப்போ வந்து அதிமுக நீங்கள் காங்கிரஸ் உள்ளே வரும்போது முன்னாடி என்னன்னா மதவாத சக்திகளோட கூட்டணி வைக்கக்கூடாது, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எங்க கண்டிஷன். வைக்கிறோம் அவங்களோட ஆளுங்க கூட எந்த எங்க வைக்கிறோம் உள்ளேயும் வரக்கூடாது சரி எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு. சொல்லுங்க. அதான் இப்பதான் ஒரு எங்க ஒரு ஆளா வச்சிருக்கோம் ஏங்க, அதிமுக ல ஒரு இருந்து பிரிஞ்சு ஒரு ஒரு வராங்களே. ஆளானா இப்போ நீங்க இருக்கீங்க உங்க கட்சியிலே வந்து ஒரு சரியான கட்டமைப்பு இல்ல, சரியான லீடர்ஷிப் இல்ல, ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ், உங்களுக்குள்ளே பெரிய சண்டைகள் வாதங்கள் நடந்துட்டு இருந்தா கண்டிப்பா வந்து அங்க இருக்கிற உறுப்பினர்கள் வந்து ரிசைன் பண்ணி தான் போவான். நீங்க வந்து பாக்குறது வந்து எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றது மட்டும் தான் பாக்குறீங்க. எவ்வளவு லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரிசைன் பண்ணி வந்து ஜாயின் பண்ணான்னு பாருங்க மாற்று கட்சியில. அதையும் நீங்க பாருங்க. நீங்க ஏன் எம்எல்ஏஸ் 4 பேர் ரிசைன் பண்ணாங்க அதை மட்டும் பாக்குறீங்க. இவர் விஜய் வந்து போயிட்டு சிபிஎம் ஆஃபீஸ் போனாரு. சிபிஎம் வந்து நான் கேட்டிருக்கேன், ஐயூஎம்எல்ட்ட கேட்டேன், சிபிஐட்ட கேட்டிருக்கேன், காங்கிரஸ் ஆதரவு கேட்டிருக்கேன்னு சொன்னாரு. எப்போவாவது வந்து நான் வந்து அதிமுக ஆதரவு கேட்டிருக்கேன், பிஜேபி அதுவும் ஓடுச்சுல. இப்ப நீங்க எப்படி வந்து கான்ஸ்பிரசி தியரி மாதிரி வந்து அதிமுக கூட்டணி வச்சு இவங்கள வந்து இவங்களோட ஆட்சியை தடுக்க பார்த்தாங்கன்ற மாதிரி கான்ஸ்பிரசி தியரி என்ன இது வந்து சார் ஏடிஎம் கேட்ட பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு இது வந்துச்சு இல்ல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி யாருங்க கன்ஃபஸ் பண்ணாங்க. ஆனா இது வந்து தவறான விஷயம் இல்லையா? இப்ப வந்து ஒரு 3 எம்எல்ஏ வந்திருக்காங்க. ஏன் நீங்க அப்படி என்ன தவறு நீங்க சொல்லுங்க. சரி அடுத்து ஒரு லாஜிக்கலா ஒரு தவறு என்ன தவறுன்னு பாக்குறீங்க அது சொல்லுங்க. நீங்க லாஜிக்கலா என்ன தவறு பாக்குறீங்க? மக்கள் வந்து பாஜக வந்து ஒரு சீட்டை வச்சு ஒத்த சீட்டு பாஜகன்னு சொல்றோம், நம்ம சாதாரணமா சொல்றோம். அந்த ஒத்த சீட்டை வச்சு கூட வந்து அவங்க வந்து